குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸில் இன்றைக்கி என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2, 2024 திங்கட்கிழமை இன்னைக்கு கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலுக்கும் வாட்ஸ்அப் சேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 6000க்கும் மேற்பட்ட காலிப்பணிகள் வந்து நிரப்பிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர் தேர்வு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட காலிப்பணிகள் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கை வெளியிடப்படும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக இந்தியன் அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முடிஞ்சிருச்சு. இதுக்கான ஃபீட்பேக்கும் பசங்க நிறையா கொடுத்துருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு தொடங்கும் நாள் வந்து டிசம்பர் 1 முதல் தேர்வு முடிஞ்சிருக்கு. விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்கான ஷெடியூல் லிங்க்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் வேணும்னாலும் நாங்கள் தயாராக இருக்கும். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2000, நியூ ஸ்டூடெண்ட் வந்து 2500 வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணிட்டு இருக்க மாணவர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லத்தி அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1500, ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸும் வந்து ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பிடிஎஃப் நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரெண்டு டெஸ்ட் பேஜில் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் தாராளமாக எதில் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த 2 டெஸ்ட் பேஜ்லையும் நீங்கள் கட்டண சலுகை பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து ஒரு தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு வந்து ஹாய் டெஸ்ட் ஷெடியூல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னாலே அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் லிங்க் கொடுப்பாங்க. அந்த டெஸ்ட் எழுதுங்க. அந்த டெஸ்ட்டில் நீங்கள் எந்தளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டண சலுகை வழங்கப்படும். சரிங்களா? சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டை வந்து இப்போ தாக்கிச்சில்லையா இந்த புயல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சால் புயல். ஓகேங்களா? வங்கக்கடல் உருவான இந்த பெஞ்சால் புயல் வந்து பார்த்தீங்கன்னா மரக்காணம் புதுச்சேரியிடையே வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கரை கடலுங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன புயல் எந்த வருஷம் அப்படின்னு தான் கேட்பாங்க. அடுத்தது டாலருக்கு மாற்று ஏற்படுத்த முயன்றால் 100% வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க டாலருக்கு மாற்றாக வேறு பண பரிவர்த்தனை வந்து பார்த்திங்கன்னா யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, தென்னாப்பிரிக்கா, சீனா, ஈரான், சவுதி அரேபியா, எத்தியோப்பியா, எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பு நாடுகளாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா துருக்கியும் அர்பஜைஜானும் வந்து பார்த்திங்கன்னா மலேசியா உள்ளிட்ட நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டமைப்பில் இணையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் நிதிசார் அமைப்பில் வந்து மிகப்பெரிய நாடு அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான். ஏன்னா அவங்களோட டாலரில் தான் வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகளுடைய பண பரிவர்த்தனை வந்து நடைபெறுது. இதை கட்டுப்படுத்தும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா டாலருக்கு மாற்றாக தங்கள் நாட்டு அவங்கவுங்க நாட்டு பணத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அமெரிக்க டாலருக்கு மாற்றாக புதிய பணத்தை உருவாக்கவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு நாட்டின் பணத்தை ஏற்றுக்கொள்ளவோ பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் முயன்றால் அந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா 100% வரி விதிக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. கடந்த அக்டோபர் மாதம் வந்துன்னா ரஷ்யாவில் பிரிக்ஸ் கூட்டமைப்போட 16வது உச்சி மாநாடு நடைபெற்றுச்சு. ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரஷ்யாவில் பிரிக்ஸோட 16வது உச்சி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா கடந்த அக்டோபர் மாதம் வந்துச்சு. உலகளவில் வர்த்தக பரிவர்த்தனையும் போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட் எனப்படும் உலக வங்கியின் வலைப்பின்னல் மூலம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு மாற்றாக புதிய பரிவர்த்தனை அமைப்பை உருவாக்கவும் மேற்கத்திய நாடுகளுடன் அதன் மூலம் வர்த்தகத்தை சுமூகமாக நடத்தவும் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்தா போதும். அடுத்து மது போதையில் வந்து பார்த்திங்கன்னா அரசு பேருந்துகளை இயக்க ஓட்டுநர்களை கண்டறிய 339 சோதனை கருவிகளை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்காங்க. தொலைதூர பயணத்தின் போது வந்து பார்த்திங்கன்னா மது போதையில் பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்களை கண்டறிய ப்ரீத் அனலைசர் அப்படின்னு சொல்கிற கருவியை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு விரைவு போக்குவரத்து கழகம் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மொத்தம் வந்து 339 கருவிகள் வாங்கியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாகனத்தை இயக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சோதனை நடத்தப்படும். ஓகேங்களா? ப்ரீத் அனலைசர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா கொடுத்துருக்காங்க. முதல் உலகப் போர் எப்போனா 1914 18. ஓகேங்களா? 2ஆம் உலகப் போர் வந்து பார்த்திங்கன்னா 1939 45. இப்போ இதில் இருக்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டா போதும். டெய்லியும் வந்து இந்த மாதிரி பார்த்துட்டே தான் உங்களுக்கு மெமரி ஆகிடும். மறுபடியும் நீங்கள் ஸ்கூல் புக் பார்க்கும்போது இது புரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து
உலகிலேயே வந்து பார்த்திங்கன்னா மிக அதிக நெடுஞ்சாலை விபத்துகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முதலிடம் வகிக்குது. தில்லி ஐஐடி வந்து பார்த்திங்கன்னா 2020 நடத்திய ஆய்வின்படி வந்து பார்த்திங்கன்னா சாலை விபத்துகள் காரணமாக இந்தியா தனது ஜிடிபியில் வந்து பார்த்திங்கன்னா 3.14% வந்து பார்த்திங்கன்னா இழப்பை வந்து எதிர்கொள்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா 38.9% குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கான வளர்ச்சி பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா போஷன் அப்படின்ற செயலி மூலம் இந்தியாவில் உள்ள 7.54 கோடி குழந்தைகளின் தரவுகளை பெறப்பட்டு ஒரு கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் 0 முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா 38.9% குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி குன்றி காணப்படுறாங்க. 17% குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா எடை குறைந்தவர்களாகவும் 5.2% குழந்தைகள் வந்து மிகவும் மெலிந்தும் எடை குறைந்தவர்களாகவும் காணப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் 1000 குழந்தைகளில் எத்தனை குழந்தைகள் 1 வயதை அடையும் முன் இறந்து விடுகிறார்கள் என்பதை வைத்து தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் இறப்பு விகிதம் வந்து கணக்கிடப்படுது. இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான், நோட் பண்ணிக்கோங்க. குழந்தைகள் இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உலக சுகாதார நிறுவனத்தின் கணிப்பின்படி வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் 1990 50 லட்சமாக இருந்த இந்த விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 2022 23 லட்சமாக குறைந்திருக்கு. அடுத்து காவல்துறை மாநாடு நம்ம நேற்றே பார்த்தோம். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 59வது அகில இந்திய காவல்துறை தலைமை இயக்குநர்கள் டிஜிபிகளுடைய மாநாடு வந்து நடைபெற்றிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு இலக்கை வச்சுட்டு பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த ஆண்டு நாட்டின் முதல் உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேலோட 150வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நாட்டின் முதல் உள்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டால் சர்தார் வல்லபாய் பட்டேல். இது ஒரு கொஸ்டின். அவருடைய 150வது பிறந்த தினத்தை முன்னிட்டு உள்துறை அமைச்சகம் காவல் நிலைய வரையிலான ஒட்டுமொத்த பாதுகாப்பு அமைப்பும் ஒரு இலக்கை நிர்ணயித்து அதை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது காவல்துறையின் புகழ், நிபுணத்துவம் மற்றும் திறன்களை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வளர்ந்த இந்தியா அப்படின்ற தொலைநோக்கு பார்வையை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னெடுப்பு நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து எண்ணும் எழுத்தும் திட்டம். அரசு பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3ஆம் வகுப்புகளில் கற்பித்தல் கற்றலின் தரத்தை மேம்படுத்துவதாக எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டுக்குள் மாநிலத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் அடிப்படை கல்வியறிவு மற்றும் எண்ணியல் திறன்களை அடைவதை வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்வதற்காக அந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. எண்ணும் எழுத்தும் திட்டம் எதுக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நான் சொன்ன ஸ்கூல் புக்கில் சொன்ன பேசிக் டாபிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி நோட் பண்ணணும். அடுத்து பிஎஸ்எஃப் தொடக்க தினம். ஓகேங்களா. இது எப்போ அப்படின்னா டிசம்பர் 1ஆம் தேதி. சுமார் 2.70 லட்சம் வீரர்களை கொண்ட பிஎஸ்எஃப் பிரிவு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்துக்குன்னா இந்திய எல்லைப் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பாதுகாப்பு பணியை மேற்கொள்கிறாங்க. ஓகேங்களா. டிஎன்யூ சார்பில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. எல்லை பாதுகாப்பு பணியை மேற்கொள்ளும் படைப்பிரிவு எது அப்படின்னு கொடுப்பாங்க. ஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஆர்மி அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் இதை கரெக்டாக பண்ணணும். ஓகேங்களா. ஏன்னா உங்கள் ஸ்கூல் புக்லேயும் இருக்குது அந்த டாபிக். அடுத்து சையது மோடி இன்டர்நேஷ்னல் பேட்மிண்டன் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பிவி சித்து, லக்ஷயா சென், ட்ரீசா ஜாலி மற்றும் காயத்ரி கோபிச்சாந்த் இணை வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இந்த போட்டியில் சிந்து வந்து பார்த்திங்கன்னா கோப்பை வெல்றது இது 3வது முறை. ஓகேங்களா. இதே மாதிரி போட்டியில் இவங்க 3வது முறையாக வந்து கோப்பை வெல்றாங்க. ஓகே. ஐசிசி தலைவரான ஜெய்ஷா, இது நம்ம ஆல்ரெடி வந்த நியூஸ் தான். இன்றைக்கி தான் அதிகாரப்பூர்வமான தகவல் வந்திருக்கு. மத்திய உள்துறை அமைச்சருடைய அமித்ஷாவுடைய மகன் தான் இவர் ஐசிசி வரலாற்றின் மிக இளம் வயது தலைவர் அப்படின்ற பெருமைக்குரியவர். 2026 டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா இவர் அந்த பதவியில் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் மறுபடியும் 2 முறை தேர்வு செய்யப்படலாம். ஓகேங்களா. ஐசிசி தலைவரான தனக்கு பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா இவர் கொடுத்துருக்காங்க. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா 2028 லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒலிம்பிக் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் போட்டி சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஒலிம்பிக் போட்டியில் இதுக்கு முன்னாடி கிரிக்கெட் இல்லை, 2028 தான் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்க போகிறாங்க. அதுவும் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கிற ஒலிம்பிக் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் போட்டியை வந்து சேர்த்துருக்காங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஐசிசியோட தலைவராக இருக்கார். அடுத்து இந்தியாவில் எய்ட்ஸ் உயிரிழப்பு வந்து பார்த்திங்கன்னா 79% குறைந்திருக்கு அப்படின்னு தகவல் சொல்லி வச்சுருக்காங்க. 2010ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் எய்ட்ஸ் நோயாளிகள் ஏற்படும் இறப்பு விகிதம் 79% குறைந்திருக்கு. ஓகேங்களா. ஹெச்ஐவி தொற்று 40% வந்து குறைந்திருக்கு அப்படின்னு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம் அப்படின்னா டிசம்பர் 1. ஸ்கூல் புக் டேட்டா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி. ஓகேங்களா. 2030ஆம் ஆண்டுக்குள் வந்து பார்த்திங்கன்னா எய்ட்ஸ் நோயை ஒழிக்கும் ஐநாவின் நிலையான இலக்கை அடைவதற்கு இந்தியா முழு உறுதி பூண்டுள்ளது. ஓகேங்களா. எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு சட்டம் 2017 படி வந்து பார்த்திங்கன்னா உலகளாவிய பரிசோதனை மற்றும் சிகிச்சை அணுகுமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து முன்னெடுத்துட்டு வராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு மற்றும் மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா 95 அப்படின்ற ஒரு உத்தியை பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா 95% நோயாளிகளுக்கு தங்களது ஹெச்ஐவி தொற்று இருப்பதை அறிந்திருக்க வேண்டும். 95% பேர் வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை பெறுவதை உறுதி செய்ய வேண்டும். மற்றும் 95% பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ரெட்ரோ வைரல் சிகிச்சை மூலம் வந்து பார்த்திங்கன்னா வைரஸின் தாக்கத்தை குறைக்க வேண்டும். இதுதான் இதோட இலக்கு. ஆனால் தற்போது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய இலக்கு வந்து பார்த்திங்கன்னா
88 97 இருக்குது. ஓகேங்களா, இதனுடைய வேல்யூ 95 இது கொடுக்கணும். ஆனால் இப்போ 81 88 97 அப்படின்ற வகையில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலக மக்கள் தொகையில் 0.7% இருக்கும் இந்த எய்ட்ஸ் பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் 0.2% இருக்குது. இந்திய மருந்து நிறுவனங்கள் அதாவது பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு மலிவு விலையில் எய்ட்ஸ் சிகிச்சைக்கான மருந்துகளை வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமானது இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான கொஸ்டின்னா எய்ட்ஸ் தினம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூ சார்பில் கேட்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 2030 ஆண்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா எய்ட்ஸ் ஒழிக்க வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, இந்த பேட்டர்ன் வந்து டிஎன்பிஎஸ்சி நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி நோட் பண்ணிக்கோங்க. தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உத்தியை பயன்படுத்துகிறாங்க 95. ஓகேங்களா, இப்போ 95 என்ற உத்தி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் தான் தயாராக பதில் சொல்ல தயாராக இருக்கணும். அடுத்து எஃபிஐயோட இயக்குநராக வந்து பார்த்தீங்கன்னா காஷ் பட்டேல் நியமிக்கப்பட்டிருக்கார். அமெரிக்காவினுடைய மத்திய புலனாய்வு அமைப்பான எஃபிஐயோட இயக்குநராக இந்திய வம்சாலையை சேர்ந்த காஷ் பட்டேலை வந்து பார்த்தீங்கன்னா புதியதாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நியமிச்சிருக்காரு. ஓகேங்களா, இவர் ஜனவரி 20 வந்து பதவியேற்கிறாரு. முக்கியமான போஸ்டிங்கு, முக்கியமான பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, காஷ் பட்டேல் கீழ்கண்ட எதனோட தொடர்புடையன்னு கேட்பாங்க. முக்கியமானது. அடுத்து ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ பாதுகாப்புக்காக 12.30 லட்சம் கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு செய்யறதா வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து தங்களுடைய மொத்த பட்ஜெட்டில் 32.5%. ஓகேங்களா, உக்ரைனுடன் வந்து பார்த்திங்கன்னா 2022 வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா போர் தொடுத்துட்டு வராங்க. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் பெருசாக கேட்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி பிடிக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் ஒன்று கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பர் எந்த கால் பண்ணாலும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வியூ பண்ணி பாருங்கள். நம்ம டெஸ்ட் பேஜோட மாடல் கொஸ்டின் பேப்பர் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கட்டண சலுகை வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு வந்து ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்களே உங்கள் கொஸ்டின் அனுப்புவாங்க. நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. சரிங்களா, நம்ம டெஸ்ட் பேஜை தாண்டி அவங்க கொஸ்டின் கேட்க வாய்ப்பில்லை. நீங்கள் ஒரு டெஸ்ட் அந்த மாடல் டெஸ்ட்டில் கட்டண சலுகை தேர்வு எழுதும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். டிஎன்யூஎஸ்ஆர்பி பேட்டர்னில் தான் அந்த கொஸ்டின் இருக்குது. சரிங்களா, உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.